மகா, வந்துட்டீங்களா? ம் இன்னைக்கு என்ன வேலை அதிகமா? இவ்ளோ லேட்டா வரீங்க? ஆமா, வேலை அதிகம்தான். அப்புறம் உங்களை ஒரு மளிகை கடையில பார்த்துதா அண்ணியும் மதியம் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனில வேலை பார்க்குறீங்க, கம்பெனி சூப்பர்வைசர். உங்களையா மளிகை சாமான்லாம் வாங்க சொல்லி அனுப்புவாங்க? வயசுல பெரியவர், போற வழியில லிஸ்ட் கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொன்னாரு. அதே நேரம் பார்த்து அக்காவும் மதியம் வந்துட்டாங்க. சும்மாவே அக்கா ஒண்ணுக்கு ரெண்டா கதை கட்டிடும். இதெல்லாம் சொல்லணுமா என்ன? பேங்க் ஆஃபீஸில் வேலை பார்த்தவரு நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்கன்னு அண்ணி சொன்னப்போ எனக்கே கஷ்டமா இருந்துச்சுங்க. மகா, நீ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் இது பெரிய விஷயம் இல்லை. மகா, நீ இப்படி தனியா நின்றுட்டு இருக்கன்னு உன்னை விசாரிக்க வந்தா மடக்கி மடக்கி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லு, அப்படி என்ன யோசனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவும் இல்லாம தான் என் குரலை கேட்டதும் அவசரமா கண்ணை தொடச்சுக்கிட்டியா? நீ எதை பத்தி நினைச்சிட்டு இருந்தன்னு நான் சொல்லட்டுமா? உங்க அம்மாவையும் தங்கச்சிங்களை பத்தி தானே நினைச்சிட்டு இருந்த. என்ன இல்லைன்னு சொல்ல போறியா? இனிமே உன் தங்கச்சிங்களை நினைச்சு அழவே மாட்டேன்னு சொன்ன. இங்க தனியா நின்னு கண்ணை கசக்கிட்டு இருக்க. உன்னை குத்தி காட்டுறதுக்காக இதை சொல்ல மகா. பிறந்த வீட்டை அப்படியெல்லாம் ஒரு சொல்லல வெட்டி விட்டு வந்துட முடியுமா என்ன? நீ உங்க அம்மா கிட்டயும் தங்கச்சிங்க கிட்டயும் பேசி 2 நாள் ஆச்சு. உன் மனசு எப்படி இருக்கும்னு என்னால ஃபீல் பண்ண முடியும் மகா. சொல்லு, அத்தையும் தங்கச்சிங்களை பத்தி தானே நினைச்சிட்டு இருந்த? இன்னைக்கு விஜயை பார்த்தேன். கொஞ்ச நாளைக்காவது அவங்கள பத்தி நினைக்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனா விஜய் கிட்ட நடந்த எல்லாத்தையும் பத்தியும் பேச வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால அவங்கள பத்தி நினைக்காம இருக்க முடியல.